ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐயில் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குங்க. இந்த மாதிரி அமௌண்ட் கிரெடிட்டட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்மிட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த மாதிரி வந்துட்டாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருச்சு ப்ரோ. ஆனால் எனக்கு வந்து அமௌண்ட்டை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரல. நான் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்க. இப்போ இதில் பாருங்களேன், உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. ரிக்வெஸ்ட் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, அமௌண்ட் கிரெடிட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கு, அட்மின் சார்ஜ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, கிரெடிட்டட் டேட் வந்து பாருங்கள், எத்தனாம் தேதி உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு, எத்தனாம் தேதி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்கான். இந்த மாதிரி மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது. எனக்கு வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட்டில் நான் செக் பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு வந்து அமௌண்ட் எனக்கு வரல. நான் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னா, இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்ட பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணது என்னன்னு வச்சுக்கலாம், இந்த டேட்டை வந்து பாருங்கள். இந்த மாதிரி டேட் இருக்கு இல்லையா? கிரெடிட்டட் டேட்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட் அந்த டேட் அங்கே ஷோ ஆகுது இல்லையா? எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட் இங்கே ஷோ ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இன்றைக்கி டேட் என்னது? இன்றைக்கி டேட் வந்து 27 ஓகேங்களா? அப்போ 27/12 அப்படின்னு சொல்லிட்டு தானே ஷோ ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த டேட் இங்கே காட்டுது. இன்றைக்கி தான் அமௌண்ட் போட்ட மாதிரி காமிக்குது. இப்போது இந்த மாதிரி காமிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கே வந்து எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ 27 இன்றைக்கி என்னது வெள்ளிக்கிழமை. நாளைக்கு சனி ஞாயிறு விட்டுருங்க. ஓகேங்களா? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மாதிரி ஒரு 5, 6 நாள் வெயிட் பண்ணுங்கள் ஒர்க்கிங் டேஸில். ஓகேங்களா? டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட் காமிச்சிட்ட பிறகு ஒர்க்கிங் டேஸில் ஒரு 1 வீக்கு கூட நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 1 வீக்கு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்ட பிறகு எந்த டேட்டு காமிக்குதோ அந்த டேட்லேருந்து ஒரு 5, 6 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஒர்க்கிங் டேஸ். வெயிட் பண்ணியுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. மேலே அப்படியே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு மெயில் கொடுத்துருந்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், payment@sbogroup.org. இந்த மெயில் இருக்குது இல்லையா? இந்த மெயிலுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். என்னென்னா வந்து பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இஃப் த அமௌண்ட் ஹேஸ் பீன் நாட் கிரெடிட் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் ப்ளீஸ் சென்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் ஃபார்மேட்டு மென்ஷன் பிலோ. அதாவது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அக்கௌண்ட்டோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். பாஸ்புக்குடைய பிரிண்ட் அவுட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் ஃபார் த நெக்ஸ்ட் 3 டேஸு. அதாவது இங்கே டேட்டு காமிச்சிருக்குல்ல, இந்த டேட்டு காமிச்சிருந்து நெக்ஸ்ட்டு 3 நாளைக்கு 15ஆம் தேதியிலேருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15ஆம் தேதியிலேருந்து 16, 17, 18, 19 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷனுடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டும் மென்ஷன் ஆகிருக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஓகேங்களா? இதை எடுத்துகிட்ட பிறகு என்னன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அதை வந்து அதாவது ஹைட் பண்ணக்கூடாது. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடில் எதுவுமே அக்கௌண்ட் ஹோல்டர் நேமே எதுவுமே அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஹைட் பண்ணாமல் தான் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அமௌண்ட் நாட் ரிசீவ்டு பர்சன் சென்ட் யுவர் ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில்ஸ் டு இந்த ஜிமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சென்ட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுவர் மெயில் ஐடி. ஓகேங்களா? இதில் சென்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியும், ஓகேங்களா, உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை இணைச்சிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர். ஓகேங்களா? சாரி, ஃபோன் நம்பர், மொபைல் 2 தான். உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயிலு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய அந்த இது அவ்வளோதான். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிட்டாவே நீங்கள் வந்து ஓகே தான். இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுறத கூட மென்ஷன் பண்ணலாம். என்னன்னா இந்த மாதிரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் எனக்கு வந்திருக்கு கூட மென்ஷன் பண்ணலாம். இல்லை அது கூட வேணாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ஐடி இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் அப்டேட்டட் மெயில் வித் யுவர் ஸ்டாஃப் ஐடின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸ்டாஃப் ஐடியை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் அந்த இதை தொடுங்க. நீங்கள் தொட்டுட்டானே உங்களுக்கு ஃபுல்லாக காப்பி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துருமா? அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், மேலே காப்பி கொடுத்துக்கிறேன். இந்த மெயிலை காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்துருங்க மெயிலுக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துருக்கணும். எந்த டேட் அங்கே காமிச்சதோ அந்த டேட்லேருந்து அடுத்த ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அது பிடிஎஃப் மார்க்கெட் தான் எடுத்துருக்கணும். சரிங்களா? நீங்கள் அக்கௌண்ட் பாஸ்புக் பிரிண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கணும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் பண்ணி தான் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. நெட் பேங்கிங் வச்சு ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. வாட்ஸ்அப் பேங்கிங் யூஸ் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் இருந்துச்சு அப்படின்னா மெயில் ஐடி நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் எல்லா பேங்க்குக்குமே. ஓகேங்களா? எந்த பேங்க் உங்களுக்கு வேணுமோ அது வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மெயில் ஐடி நீங்கள் பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வீட்டு வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்லைனா பாஸ்புக் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போது நம்மளுக்கு பேமெண்ட் வந்து வரலன்னு வச்சுங்களேன். இப்போ 15, 16, 17, 18, 19 இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு என்ன மெயில் வந்துருங்க. மெயில் வந்துட்ட பிறகு ஃப்ரம்மில் உங்களுடைய மெயில் இருக்கும். சரிங்களா? இந்த மெயிலை பொறுத்த வரைக்கும்
உங்க ரிஜிஸ்டர் மெயில் தான் நீங்க பண்ணணுங்க. சரிங்களா? எஸ்பிஐல எந்த மெயில் குடுத்துருக்கீங்களோ, அந்த மெயில்ல இருந்து தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஐக்கு மெயில் பண்ணணும். இப்போ நான் ரிஜிஸ்டர் மெயில்லேருந்து இப்போ அங்க ஒரு மெயில் நான் காப்பி பண்ணேன் இல்லையா? எஸ்பிஐ உடைய மெயிலு. அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போட்டேன். இங்க பாருங்க. அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஷோ ஆகுது பாருங்க. payment@sbogroup.org ஓகேங்களா? இவ்வளோதான். இந்த மெயில மேல போட்டேன்னா, எங்க சப்ஜெக்ட்ல என்ன பண்ணீங்க அப்டின்னா, அமௌண்ட் நாட் ரிசீவ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சப்ஜெக்ட் போட்டுங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? அமௌண்ட் நாட் ரிசீவ்ட் போட்ட பிறகு இங்க பாருங்க கம்போஸ் மெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நேம் போடுங்க. நேமு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் ஐடி. ஓகேங்களா? ஸ்டாஃப் ஐடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் மெயில். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் உடைய மெயில். இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி மேல பாருங்க. அந்த பின் ஆப்ஷன் இருக்கும். அந்த பின்ன குடுத்துட்டு, இங்க பாருங்க ஃபோட்டோஸ்ன்னு ஒண்ணு இருக்கும், ஃபைல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஃபைல்ஸ நீங்க டச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க கேலரிக்குள்ள போகுங்க. கேலரிக்குள்ள போயிட்ட பிறகு அங்க நீங்க வச்சிருக்கீங்கல்ல ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் அத நீங்க அட்டாச் பண்ணிட்டு, மேல சென்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த சென்ட் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா மெயில் வந்து போயிடுங்க. ஓகேங்களா? மெயில் போயிட்ட பிறகு நீங்க எங்க செக் பண்ணணும் அப்டின்னா, இந்த 3 டாட் பட்டன கிளிக் பண்ணி சென்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சென்ட்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க இங்க இருக்கும் உங்களுக்கு. மெயில் நீங்க சென்ட் பண்ணது எல்லாமே இங்க ஷோ ஆகும். அது உள்ள போய் தொட்டு பாத்துக்கங்க. நீங்க மெயில் சென்ட் ஆயிடுச்சு அப்டின்னு இங்க இருக்கும். இல்ல சென்ட் ஆகல அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்காது. ஓகேங்களா? மெயில் சென்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, சென்ட்ல போய் பாருங்க. கண்டிப்பா இருக்கும். இல்ல அப்டின்னா, அவுட் பாக்ஸ்ல இருக்கும். இல்ல டிராஃப்ட்ல இருக்கும். இந்த மாரி இடத்துல வந்து இருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க மெயில் போயிடுச்சு இல்லன்னா செக் பண்றது வந்து சென்டர்ல போய் செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மெயில் போயிடுச்சான்னு சொல்லிட்டு இங்க ஷோ ஆகும். நீங்க பண்ண மெயில் இங்க இருந்துச்சு அப்டின்னா, மெயில் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? மெயில் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு திரும்பி ரிப்ளை மெயில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். எஸ்பிஐல இருந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை மெயில் வரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன மெயில்ல சொல்றாங்களோ, அத நீங்க பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. சரிங்களா? இவ்வளோதாங்க விஷயம். உங்களுக்கு இந்த மாரி நோட்டிஃபிகேஷன் வந்து பணம் வரல அப்டின்னா, இதுதான் நீங்க பண்ணணும். சரிங்களா? இது உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. வேற எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே தாராளமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் குடுத்துருக்கோம். அதிலுமே நீங்க மெசேஜ் பண்ணல கேட்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.